ஹலோ கைஸ், தீபாவளிக்கு நீங்களும் லட்டு செய்யணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். ஒரு கப் கடலை மாவு எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக சோடாப்பை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வரலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றணும், அப்போ தான் கெட்டி இல்லாமல் வரும். மாவு நல்லா இந்த மாதிரி தண்ணியும் இல்லாமல் கெட்டியும் இல்லாமல் கரெக்டான இந்த பதத்துக்கு நம்ம கலக்கலாம். அப்போ தான் பூந்தி போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த மாதிரி கரண்டி வச்சு பூந்தி போட்டுக்கலாம். எடுக்கணும், ஏன்னா அது ரொம்ப விட்டிங்கன்னா காரா பூந்தி மாதிரி ஆகிடும். போதும், இப்போ தான் கரெக்டான போதும். இப்போ எடுத்துக்கலாம். பாகு காய்ச்சிக்கலாம். ஒரு கப் சர்க்கரை எடுத்துருக்கேன். அதுக்கு 3/4 கப் தண்ணி ஊற்றினா போதும். அப்போ தான் பாகு கரெக்டான பதத்துக்கு வரும். ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். தேவைன்னா நீங்கள் ஃபுட் கலரும் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி செஞ்சு வச்சிருக்க பூந்தியை லைட்டாக மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். பாகு நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ பூந்தியை ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அப்புறம் எடுத்து பார்த்தோம்னா இந்த மாதிரி இருக்கும். இது குட்டி குட்டி பாலாக பிடிச்சிக்கலாம். அவ்வளோதாங்க, தீபாவளிக்கு எல்லாருக்கும் பிடிச்ச ஸ்வீட்டான லட்டு ரெடி. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி